அவன் என்னை மதிக்கவில்லை, அதனால் கீழே விழுந்தே ஆக வேண்டும் என வெறியுடன் சுற்றி கொண்டிருக்கும் உறவுகள் பலர் இருக்கிறார்கள். நீ வெற்றியின் உச்சத்தை அடைந்து விட்டால் நாங்கள் இதற்காகத்தான் அமைதியாக தனியா இத்தனை நாள் இருந்தோம், அவன் வாழ்க்கையில் குறுக்கிடவே இல்லை என்று சொல்லுவார்கள். அவர்களிடம் நீ உதவி கேட்டு சென்றால் உள்ளுக்குள் சிரிப்பு மழை பொழிய, இந்த நாடுக்காகத்தான் காத்திருந்தேன், அன்று என்னை மதிக்காமல் எல்லாம் செய்தான், அதற்காக இறைவன் கொடுத்த தண்டனை என்று பேசுவார்கள். உன் குடும்பமே சாதித்து உலகமே உன்னை தூக்கி வைத்து கொண்டாடினாலும் இவர்கள் மட்டும் பாராட்டவே மாட்டார்கள். ஆகா, என்னை விட, என் கணவனை விட, என் பிள்ளையை விட பெரிய ஆளாகிவிட்டானே, எப்படி கீழே விட வைக்கலாம் என்ற ஒற்றை எண்ணத்துடன் சுற்றி கொண்டிருப்பார்கள். இவையாவும் நீ அவர்களை பார்க்கும் போது முகத்திலோ பேச்சிலோ காட்ட மாட்டார்கள். இது வெறுப்பினால் வருவது அல்ல. ஐயோ, அவன் வளர்ந்து விட்டால் நான் சிறியவனாகி விடுவேனே என்ற பயம். உன்னை பார்த்து கை நீட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ விழுந்து கிடந்து அவமானப்பட வேண்டும் என்ற விருப்பத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என நினைப்பது உன் பலவீனம். இவர்களிடம் எதுவும் சொல்லாமல் பின்னணியில் வளர்ந்து கொண்டே இருப்பது புத்திசாலித்தனம். அப்பாவி போல் நடிப்பார்கள், பால் போல் சிரித்து பழம் போல் பேசுவார்கள். நம்பிவிடாதே. வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர் உன் நல்ல காரியங்களை பாசிடம் சொல்ல மாட்டார். நீ செய்த தவறுகளை மிகைப்படுத்தி சொல்லி உன் பெயரை கீழே இறக்குவார். நீ முன்னேற ஆரம்பித்தவுடன் அவனுக்கு இப்போ நல்ல நேரம், குழந்தை பிறந்த நட்சத்திரம், இந்த வயசுக்கு மேல நல்லா இருப்பான்னு ஜோதிடர் சொன்னாரு, அவ குறி சொல்லும் போது இப்படி சொன்னா என்றெல்லாம் பல கருத்துக்களை உன் உறவுகள் சொல்லுவார்கள். நீ ஒரு புது முயற்சியை செய்தால் உடனே நம்ம ஜாதியில, நம்ம குடும்பத்துல, நம்ம குலத்துல, நம்ம மதத்துல இந்த துறைக்கு செல்லவே மாட்டார்கள் என்று தொடங்குவார்கள். நீ போகிற திசையின் வேகம் இவர்களுக்கு கொடுக்கும் பதிலடி. ஒருவரை பார்த்து நானும் அவரை போல் வளர வேண்டும் என நினைப்பது போட்டி. அவன் ஏன் வளர வேண்டும் என நினைப்பது பொறாமை. வெளியே இதை மாற்றிச் சொல்லுவார்கள். நான் அப்படி சொன்னதால் தான் அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், அதற்காகத்தான் அப்படி சொன்னேன், என் கணவனை விட உயர வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். இதை பார்த்து மயங்கி விடாதீர்கள். வெறும் நடிப்பு. எச்சரிக்கை. பிறர் வாழ்க்கை கண்காணித்துக் கொண்டிருக்கும் மனிதனால் அமைதியாக வாழ முடியாது. நிம்மதி இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல், இல்லாததையும் அடைய முடியாமல், முயற்சிகளிலெல்லாம் தோல்வியடைந்து இறுதி மூச்சு வரை சமாதானம் இல்லாமல் வாழ்வான். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று நீதிமொழிகள் 14:30 சொல்கிறது. தீமையை நன்மையினால் வெல்லு என்று ரோமர் 12:21 சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று யாத்திராகமம் 14:14 சொல்கிறது. அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் என்று கலாத்தியர் 6:4 சொல்கிறது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை, நாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். கவனத்தை சிதறவிடாமல் ஓடிக்கொண்டே இருங்கள். வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய். முடிந்தது என்று நினைத்த மரம் செழிப்பாக வளரப்போகிறது. உன்னை பார்த்து பலரும் பிரமிக்கப் போகிறார்கள். உனக்காக பல விஷயங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென்.